ஐஏஎஸ் அதிகாரி என கூறி போலீசாரை அலறவிட்ட பெண். தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் நடந்த கிடுக்கிப்பிடி விசாரணையில் அம்பலமான உண்மை என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். வழக்கம்போல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம். குறைதீர்க்கும் மனுநாள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் தங்களது குறைகளை காவலர்களிடம் கூறி அதற்கான தீர்வை பெற்றுச் சென்றனர். அப்போது அங்கு மனு அளிக்க வந்த பெண் கம்பீர குரலில் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றும் உத்தரப்பிரதேச கல்வித்துறையில் செயலாளராக பணியாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். அவரது பேச்சில் இருந்த அதிகார துணியை நம்பிய காவலர்கள் மேற்கொண்டு விசாரிக்க புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவர் தன்னிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றி விட்டதாக கூறியுள்ளார் அந்த பெண். உயர் அதிகாரி என எண்ணி அந்த பெண்ணின் புகாரை மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜானிடம் காவலர்கள் கொடுக்க அவரும் புகார் அளித்த பெண் மற்றும் அவருடன் வந்த நபரிடம் விஷயத்தை கேட்டறிந்தார். இருவரின் பேச்சில் தடுமாற்றம் ஏற்படவே சுதாரித்துக் கொண்ட எஸ்பி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருடன் சேர்ந்து விசாரித்ததில் கிடைத்த ட்விஸ்ட் போலீசாரை அதிரச் செய்தது. அரசு அதிகாரி போன்ற தோரணையுடன் சுற்றும் அந்த பெண் நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியைச் சேர்ந்த மங்கையர்கரசி என்பதும் ஐஏஎஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு அரசு அலுவலகங்களில் தனக்கு வேண்டியவர்களுக்காக காரியங்களை சாதித்து வந்ததும் விசாரணையில் அம்பலமானது. மங்கையர்கரசிக்கு உடந்தையாக வந்த நபர் அதே ஊரில் தனியார் பள்ளிகளை நிர்வகித்து வரும் ரூபிநாத் என்பதும் அவர் பாஜகவின் இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவராக இருப்பதும் தெரியவந்தது. ஏற்கனவே இவர்கள் இருவரும் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இதே பாணியில் துப்பாக்கி உரிமம் கேட்டு விண்ணப்பித்து மாட்டிக்கொண்டனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நெல்லை போலீசார் காத்து கொண்டிருக்க தற்போது தூத்துக்குடியிலும் எக்கு தப்பாக சிக்கியுள்ளனர். புகார் கொடுக்க போன இடத்தில் இப்படி பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு மாட்டிக்கொண்ட மங்கையர்கரசியும் அவருக்கு உடந்தையாக இருந்த பாஜக நிர்வாகி ரூபிநாத்தும் தற்போது சிறையில் கம்பி எண்ணுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராஜன் மற்றும் மருதுபாண்டி.